விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பண்ண இல்லன்ட்டு மகனுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே சலங்கை எடுத்துட்டியா? சலங்கன்னு என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜால்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தையும் எடுத்துட்டியா? கரகம்னா அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கு கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்தப்பா, இந்த வீட்டுல சோறு எல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்ட்டு போ. ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில அடி நிக்கிறீங்க? ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி, ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்க அப்பா. வாடா. போயிட்டு வரணுமா? பத்திரமா போயிட்டு வாங்க.